ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தை வெள்ளி விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எப்போதுமே நம்ம ஸ்லோகம்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இந்த விலாகில் வந்து உங்களுக்கு எல்லாமே கலந்துருக்கும். ஸ்லோகம்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங், சிம்பிளாக சில டிப்ஸு எல்லாமே நான் வந்து இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ நல்ல டிவைனாக பாசிட்டிவாக இருக்கும் இந்த விலாகு. நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் அதெல்லாமும் நான் அப்படியே காமிக்கிறேன். என்கிட்ட வந்து ஹிருதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் 2மே ஆல்ரெடி இருக்குது. அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது வந்து எனக்கு இப்போது கிடச்சிது, வாங்கிட்டேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப பூஜை அருகே ரொம்ப அழகாக மாறிடுது இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து போட்ட உடனே. அண்டு இந்த மாதிரி வந்து தை வெள்ளி கிழமையில் நம்ம வந்து இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதம் பூராவே பார்த்திங்கன்னா நல்ல விசேஷமான ஒரு மாதம். தை வெள்ளி கிழமைகளில் வந்து ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் வந்து பண்ணுவாங்க. கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி சுவாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஐஸ்வர்ய கோலம் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிலே, அடுத்தது ஹிருதய கமலம் வந்து போடுறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டென்சில்ஸ் பற்றி தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட சேனலில். ஸோ அண்டு ஸ்லோகம்ஸ் வந்து கேட்பாங்க. நான் வந்து இதை பற்றி நிறைய விலாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த ஸ்டென்சில் ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணுங்கள். யூஸ்வலாக நான் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் இப்படி போகும்போதெல்லாம் வாங்குறது தான் இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாமே. நங்கநல்லூர், கும்பகோணம், ஸோ அந்த மாதிரி நம்ம கோவிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா, அப்போ வந்து வாங்குறது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஒரு ஸ்வஸ்திக் போட்டு வெளியில் வந்து திலகம் ஷேப்பில். இதில் வந்து நம்ம அந்த கோலம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையால் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அள்ளி கொட்டினா மாதிரி இருந்தது. அதனால தான் நான் தூவிட்டு போட்டேன். ஸோ இந்த லோட்டஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து குபேரன் கிட்ட நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து தை வெள்ளியாக இருக்கிறதுனால நான் வந்து ராகு காலத்தில் எப்பொழுதுமே துர்க்கைக்கு வந்து விளக்கேற்றுற வழக்கம் உண்டு. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டி துர்கை விக்கிரகம் இருக்குது. அந்த துர்கைக்கு வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சு அந்த பிளேட்டில் வச்சுட்டு முன்னாடி வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு நான் இப்போது விளக்கு ஏற்ற போகிறேன். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில், செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்கைக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து ராகுகால துர்கா அஷ்டகம், அப்புறம் நமக்கு இன்னும் தெரிஞ்ச ஸ்லோகம்ஸ், துர்கையின் மேலே நிறைய ஸ்லோகம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம். படித்தா நம்ம வீட்டில் வந்து திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும், குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ இன்னும் நிறைய நல்ல சேஞ்சஸ்லாம் நம்மளோட லைஃப்பில் வந்து ஏற்படும். ஸோ நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றுறேன். எப்போதுமே வந்து சுவாமிக்கு வந்து நல்ல எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. அதாவது இந்த கடையிலலாம் வந்து எல்லா ஆயிலும் வந்து கலந்து விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆயில் வாங்கி ஏற்றாதீங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சுவாமிக்கு அதே மாதிரி ஊற்றி ஏற்றுங்க. நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு இந்த ஆயில் கேன் நான் ரீசெண்டாக ஒரு 10 ருபீஸ் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதோட ப்ரைஸ் கூட 45 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கேன் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ துர்கைக்கு நம்ம விளக்கு ஏற்றிடலாம். ஸோ விளக்கு ஏற்றிட்டு பெரியவா சொன்ன ஒரு நாமாவளி, ஓம் தும் துர்காயை நமக. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி நான் தனி வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இதை நாமாவளியை சொல்லி ஒரு 108 டைம்ஸோ அல்லது 11 டைம்ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்கள், முக்கியமாக தை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நம்மளால் முடியல அப்படின்னா கூட லலிதா சப்த நாமாவளி படித்து நம்ம வந்து பூஜை செய்யலாம். குலதெய்வத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது நைவேத்தியம் பண்ணி சுவாமியை வந்து நினச்சி அந்த சுவாமியினுடைய பெயரை, உங்களுக்கு வந்து என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் ஆவது சொல்லி சுவாமியை வந்து வழிபாடுகள் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்மளோட
நம்மளோட லைஃப்பில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஓம் தும் துர்காயை நமக, ஸோ அந்த நாமாவளி சொல்லி துர்கைக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் என்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். யூஸ்வலாக இந்த மாதிரி தை வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் வந்து கொழக்கட்டை அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் அப்படியே ஒரு கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி தை செவ்வாய், தை வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பீட்டு, வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் நம்மளால் முடிஞ்ச ரூபா அதை வச்சு நம்ம வந்து சுமங்கலிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இப்போது ஊதுபத்தி ஏற்றிடலாம். ஸோ இந்த ஊதுபத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ரீசெண்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ்னு போட்டிருக்கு. இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வந்து சுவாமிகிட்ட ஏற்றி வச்சு அந்த ஊதுபத்தி வந்து ஃபுல்லாக முடிஞ்ச பிறகும் கூட நம்ம வீடே கமகமான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஸோ இந்த மாதிரி சுவாமிக்கு வந்து நல்ல வாசனை பத்தி ஏற்றுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வீடும் வந்து நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி நான் எப்போதும் வந்து பார்த்துக்குவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இது ஹோல்சேலாக அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் அது ஒன்று வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த சாண்டில்வுட்டு வந்து ஏற்ற போகிறேன். ஸோ இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஏற்றி வச்ச பிறகும் கூட உங்களுக்கு வந்து அந்த ஊதுபத்தி ஃபுல்லாக முடிஞ்ச பிறகும் கூட நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் மூடு இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் நடுவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊதுபத்தி இப்போ நம்ம ஏற்றியாச்சு. நல்ல கமன்னு வாசனையாக இருந்தது. எப்போதுமே நம்ம வீடு வந்து இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து எப்போதுமே வந்து குடியிருப்பா. இது நிறைய விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான பத்திலாம் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் ஏற்றுறதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன். ஸோ நம்ம வந்து அடுத்ததாக நைவேத்தியம் பண்ணணும். கிச்சனில் வந்து பாதி வேலை தான் ஆயிருக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து வெல்லத்தை வந்து கரைய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இனிமேல் தான் வடிகட்டணும். சக்கரை பொங்கலுக்கு வந்து சாதமும் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். ஸோ அது இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து என்ன அளவு போட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து சாதமும் பருப்பும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். சாதம் பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா குழவா வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாகு சாதத்துக்கெலாம் கொஞ்சம் நல்ல குழவா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் பச்சரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வந்து நான் போட்டிருக்கேன். ரெண்டையும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி, அந்த டம்ளர் நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன். ஸோ இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் நல்லா குழவா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வெந்திருக்கு. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு உதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கரண்டியால் நம்ம மசிச்சோன்னா நல்லா குழவா இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த வெள்ளை கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்து அதில் கொஞ்சம் பாலும் சேர்த்து நம்ம வந்து பாகு சாதம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நான் என்கிட்ட இருந்த வெல்லத்தை அப்படியே போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம அரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதால் 1.5 கப்பு போடலாம். ஸோ நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அரிசி நம்ம எதால் போட்டோமோ அதால் நல்லா 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது பால் வந்து ஒரு 3/4 கப்பு ஊற்றிருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே ஸோ அதில் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரி, திராட்சை எல்லாம் தாளித்து அதில் வந்து சேர்த்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன்.
பொங்கல் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இதில் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை அது 2யும் நம்ம இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஏலக்காய் முன்னாடி சேர்க்க மறந்துட்டேன். அதனால் 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்து அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கே நல்ல பொங்கல் கலர்ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக எம்மியாக இருந்தது. ஸோ சுவாமிக்கு நம்ம இப்போது நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து தை வெள்ளி மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்பொழுதுமே சுவாமிக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து வெள்ளி அல்லது பித்தளையால் ஆனதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த கிண்ணத்தில் தான் நான் இப்போ சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த வெள்ளி கிண்ணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு எங்கள் அத்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இதை நான் ரொம்ப நாளாக வந்து நான் யூஸ் பண்ணாமல் உள்ளேயே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணலான்ட்டு எடுத்தேன். ஸோ இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் கிண்ணத்தில் அழகாக எடுத்து வச்சாச்சு. அதை நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வெட்டிங் டே. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ப்ளெஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். இந்த vlog நான் அப்படியே இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக எனக்கு போச்சு. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. இந்த vlog ரொம்ப டிவைனாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரிலேட்டட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜில் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான vlogல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.